பிரைவேட் லிமிடெட்ல டெக்னிக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் எல்லாரும் உங்களோட முக்கியமான அலுவலர்கள் நேரத்துலையும் இங்கே வந்து இருக்கிறதுக்கு உங்களோட நன்றிகள் ப்ளஸ் மகிழ்ச்சி. ஸோ நான் எங்ககிட்ட இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்க இருக்கிற சொல்யூஷன்ஸ் பற்றி இந்த துறையால் யூஇ மற்றும் தொல்லைகளால் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான தீர்வுகளை பற்றியும் பேசினாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற உங்களோட சொல்யூஷன்ஸை பற்றி தீர்வுகளை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்துடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி ஃபேமிலி மாதிரி ஒரு அமைதியான சூழலை பார்க்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா இதை அதை யோசிச்சுன்னா இது ஞாபகத்துக்கு வராது, இதை யோசிச்சுன்னா அது ஞாபகத்துக்கு வராது. ஸோ பட் இருந்தாலும் நம்மளோட சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி லைஃப் வந்து கோழிகளுக்கும் நமக்கும் நம்ம சுற்றுச்சூழல் இருக்கிற மற்ற மக்களுக்கும் ஏதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு எஃபெக்டிவ் சொல்யூஷனுமே வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். சஸ்டைனபிள் அப்படின்னா should be effective for long period of time. ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் கோழிகளுக்கோ இல்லை மக்களுக்கோ ஏற்படக்கூடாது. ப்ளஸ் அதே சமயத்தில் ஒரே ஒரு டார்கெட்டை மட்டும் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய டார்கெட்ஸ் டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸை டார்கெட் பண்ணும்போது அந்த ஆர்கானிசம் அதாவது கொண்டு போய் சொல்லும்போது மற்ற ஸ்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி முட்டைக்குழுவையோ இல்லை கூட்டுக்குழுவையோ இல்லை வந்து ஃப்ரைஸையோ எல்லாத்தையும் டார்கெட் பண்ணும்போது ப்ளஸ் அன்டைஜஸ்ட் டார்கெட் பண்ணும்போது சொல்யூஷன் வந்து வெரி எஃபெக்டிவ். ஸோ இங்கே மேஜர் ஏன் வந்து ஒரு கோழி பண்ணை டாக்டர் யூஎஸ் டாக்டர் சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கோழி பண்ணையில் இருக்கிற லிட்டர் மெட்டீரியல் மட்டும் ஒரு அட்ராக்டிவான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையானது அதோட எனிமல்ஸ், அதாவது அந்த மெட்டையில் இருக்கிற மேக்ஸ் வந்து தேவையானது வந்து டிகேயிங் ஆர் மெட்டீரியல் ராட்டிங், அதாவது கெட்டு போகிற பழங்கள். ஸோ கேரளா எக்ஸ்பீரியன்ஸோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஒரு வளர்கிறதுக்கு வந்து பெருகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு தொல்லையாகிறதுக்கு ஏற்படுற முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இந்த பிரச்சனையை வந்து ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை டார்கெட் பண்ணும்போது நாம் பெட்டரான சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஸோ முதல்ல வந்து இந்த துறையில் இன்வால்வ் ஆகிறது முதல்ல வந்து ஈக்கள், சுற்றுச்சூழல் தட்பவெப்ப நிலை ப்ளஸ் நம்மளோட அஸ் எ ஹியூமன் பீயிங் நாம் வந்து ஃபார்ம் எப்படி வந்து பார்த்துக்கிறோம். நமக்கு எல்லாருமே தெரியும் சுத்தம் சுகம் தரும், அதுவே நமக்கு நல்ல சோறு போடும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபார்ம் நம்மளோட பேசிக் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் கிளீனினஸ் இது இருந்தாலே டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் இந்த ப்ராப்ளத்தை குறைக்கலாம். ரெண்டாவது பேர்டு வந்து நல்ல கட் ஹெல்த், அதாவது அதோட கட் ஹெல்த் ரொம்ப நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே செரிமான தன்மை நல்லா இருக்கும். ஸோ செரிமானம் ஆகாத நியூட்ரியன்ஸ் வந்து லிட்டரில் இருக்காது. ஸோ அது வந்து இந்த ஃப்ளைக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பொருளாக இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ப்ராடக்டை நம்ம கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரிஷா சூப்பர் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன். இதை வந்து நிறைய ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் நமக்குள்ள சில ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ கண்ட்ரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இது நல்ல ஒரு ரிலேபிள் சொல்யூஷன் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரே நேரத்தில் இதில் இருக்கிற 4 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இது. ஒன்று வந்து சைலோமேஜிக். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் சைலோமேஜிக் நம்ம கேள்விப்படாத இன்க்ரீடியன்ட் ஒன்றும் இல்லை. காலகாலமாக எவ்வளோ நாளாக சைலோமேஜிக் யூஸ் பண்ணிக்கிறாரோ திருப்பியும் வந்து இன்னொரு சைலோமேஜிக்கா அப்படின்னு யோசிக்கலாம். எந்த ஒரு பொருளுமே நாம் வந்து ஜுடிஷியஸாக சரியான விதத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப நாளைக்கு பிரச்சனை எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காக்ஸ்டியோசிஸ் நம்ம பிராய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். பிராய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா காக்ஸ்டியோசிஸ் சொல்யூஷன்ஸ் வந்து புதுசான சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு ஒன்றும் வந்துட்டு இருக்கிறது இல்லை. இருக்கிற ஒரு எத்தனை மாளிகை சொல்ல 5 மாளிகளோ 10 மாளிகளோ இருக்குது. அந்த 10 மாளிகளை வந்து எஃபிஷியண்டாக ஷட்டில் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுனால பேர்ட்ஸுக்கும் பெனிஃபிட், ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே ப்ராப்பராக சரியான விதத்தில் பயன்படுத்தினா அதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சைலோமேஜிக் வந்து ஒரு இன்செக்ட் குரோத் ரெகுலேட்டர். அதை வந்து அது வந்து உங்களுக்கு லாபம் ஸ்டேஜில் வந்து ஃபர்தர் மல்டிப்ளிகேஷன் வந்து அதோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துது. ரெண்டாவது இதில் இருக்கிற அலிசின் அப்படிங்கிற ஒரு
அதாவது கேரளிக் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அரிசின் வந்து நாம கொடுக்குற தீவனம், அதாவது நியூட்ரியன்ஸ் வந்து முழுசா செரிமானம் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, மற்ற கிருமிகளை வந்து சாகடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹல்பினால் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹல்பினால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டைஜஸ்டிவிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் உதவியாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து எது வந்து ஈக்களுக்கு வந்து அட்ராக்டிவா மெட்டீரியல் இருக்குதோ ஸோ அதை வந்து டார்கெட் பண்றோம் த்ரூ அல்பினால் அனாலிசிஸ். ஸோ இது ரெண்டும் அந்த லிட்டர் மெட்டீரியல் இருக்கிற செரிமானமாக நியூட்ரியன்ஸ் வந்து குறைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து லிட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அதுல இருக்கிற ஃபைபர் வந்து மாய்ஸ்சர் வந்து அப்சார்ப் பண்ணி லிட்டருக்கு கொண்டு போகும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் லிட்டர் குறையுது, பிரசன்ஸ் ஆஃப் அன்டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ் இந்த லிட்டரும் குறையுது. ப்ளஸ் அதே சமயத்தில் வர ஈக்கள் இருக்கிறத வந்து சைலோமாசிஸ் வந்து ஃபர்தர் வளர்ச்சி அடையாம தடுக்குது. ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்ல கேரினா 0x ஆட் பண்ணுது. இந்த 0x வந்து மற்ற சில மேபி எக்ஸ்ட்ரா வாட்டர் ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் அதர் டாக்ஸின்ஸ் எதாவது இருந்தாலும் 0x வந்து பிளாக் பண்ணுது. ஸோ இந்த 4 வகையான 4-way மோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 4 வகையான மெக்கானிசம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதான் போட்டிருக்கோம் சைலோமாசிஸ் ஹல்பினால் அலிசின் ப்ளஸ் 0x. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணுறது இந்த போர்டில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒரு நல்ல டைஜஷன், நல்ல நியூட்ரியன் அசிமிலேஷன். ஸோ இதுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் அன்டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ் வந்து குறைஞ்சி போகும். அடுத்த இம்பார்ட்டன்ட் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து லார்ஜ் ஸ்டேஜஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த சைலோமாசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கிற லிட்டரில் ப்ளஸ் அதுவும் வந்து ஃப்ளைக்கு அன்அட்ராக்டிவாக இருக்கிறதுனால ஓவரால் ஒரு பெட்டர் சொல்யூஷன் ஃபார் ஃப்ளை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. ஸோ 125 கிராம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு சாந்தமான சூழ்நிலையில் ஒரு போட்டுக்கலாம் கண்டிப்பாக பாசிபிள். அதுக்கு அஸ் ஃபார்மர்ஸ் நாம பேர்டுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும்போது இட் இஸ் பாசிபிள். எங்கிட்ட இன்னொரு சொல்யூஷன் இருக்குது லார்ஜ் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணிட்டு எங்க கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கான தே ஆர் ரெடி டு யூஸ். மேபி சில எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் இந்தியாவில் சில கஸ்டமர்ஸ்க்கு இதை வந்து கொடுத்துருக்கோம். இது மேபி கிரீன் ஃப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப என்விரான்மெண்ட்டை சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு கெமிஸ்ட்ரி வந்து கிரீன் கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு இயற்கையான ஒரு கிரீன் ஃப்ளை மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் முழுவதுமாக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இந்த லார்ஜ் நேச்சுரல் அப்படின்ற ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நேச்சுரல் மினரல்ஸ் இருக்கிற டைஆட்டம்ஸோட மிக்சர் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இப்காசாபோனேட்ஸ் ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து எஃபெக்டிவ் ஃப்ளை கண்ட்ரோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சினர்ஜிஸ்டிக் பிளெண்ட் ப்ளஸ் ஒரு கிரீன் ஃப்ளை கண்ட்ரோல் ஏஜென்ட் ப்ளஸ் இந்த மினரல் சப்ஸ்டன்சஸ் வந்து லார்வாவோட அதோட மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்கின்னை பங்க்சர் பண்ணி அதோட டெத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால லார்வல் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் லார்வா வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ப்ளஸ் இது வந்து ஒரு ரினியூவபிள் ப்ராடக்ட், ஹெர்பல் பேஸ்டு மினரல்ஸ் பேஸ்டு ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இருக்கிறதுனால சொல்யூஷனும் வந்து இஸ் எஃபெக்டிவ். ஸோ இது வந்து இன்னொன்று அமோனியா ப்ரொடக்ஷனில் பைட் பண்ணுறதுனாலையும் பேர்ட்ஸ் வந்து என்விரான்மெண்ட் அஸ் வெல் அஸ் த ஏர் வந்து இட்ஸ் பெட்டர். ஸோ இது த்ரூ லார்வல் கண்ட்ரோல் பாசிபிள். அதாவது தீவனத்தையும் இது கொடுக்கலாம் ப்ளஸ் நேராக லிட்டர் யூஸ் சிவியர் கண்டிஷன்ஸில் நேராக லிட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிள். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஹோலிஸ்டிக் கிரீன் ஃப்ளை மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். ஸோ கடைசியாக லார்ஜ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு நாங்கள் எங்கிட்ட ஒரு சொல்யூஷன். இது வந்து எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டு மேக் இட் மோர் எக்கனாமிக் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா லார்ஜ் கேப் 100 அப்படின்ற சொல்யூஷன் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். வேற ஓரளவுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஃப்ளை ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சைலோமாசிஸ் 10%. ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் ஃப்ரைட் ப்ளஸ் ஃபார்முலேஷன் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால இட்ஸ் மோர் எக்கனாமிக். 50 கிராம்ஸ் டேக் போகும். ஸோ
இந்த மூணு சொல்யூஷன் நாங்கள் இப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு வேற வி கோ சஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பிரைமரி லார்ஜ் சூப்பர் ஒரு ஃபோர் மோட் ஆஃப் ஆக்ஷன், ப்ராடக்ட் வித் எக்ஸலன்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன். ரெண்டாவது லார்ஜ் நேச்சுரா, மூணாவது லார்ஜ். ஸோ ஒரு பொறுமையாக வந்து நீங்கள் கவனிச்சதுக்காகவும் நேரத்துக்காகவும் ஆர்கனைசர்ஸ்க்கும் வந்த விவசாயிகள் ப்ளஸ் மற்ற கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. Mr. Raj, proprietor, Mrs. Agritech, to felicitate Provet Pharma Private Limited.